ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மண்டே மார்னிங் எப்பயும் போல் மார்னிங் 6 o'clock எழுந்துட்டேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அண்ட் உப்புமா தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு உப்புமா பிடிக்காது, அதனால தான் சப்பாத்தி. இப்போ பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். 12:30 வரையும் தான் ஸ்கூலு, அதனால ஃப்ரூட்ஸ் அப்புறம் நட்ஸ் கொஞ்சம் கொடுப்பேன். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுங்க. ஏன்னா பசியில் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. வீட்டில் இருக்கும்போது என்னதான் சாக்லேட்டு சிப்ஸ் அதுன்னு வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் இல்லையா. அப்புறம் அவளே ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டாச்சு. ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு என் பையனையும் குளிக்க வச்சாச்சுங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதையும் காய வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அசந்து உட்காந்துட்டோம்னு வைங்களேன், அப்படியே சோம்பேறித்தனமாயிடும். அப்புறம் வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30க்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிரும். அதான் வீட்டு வேலைங்க தாங்க சொல்றேன். என்னதான் நம்ம வீட்டை கிளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க, 2 பசங்க இருக்க வீட்டுல வீடு அப்படியே தலைகீழா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வந்து வீடே அலங்கோலம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம மார்னிங் பெருக்கி வச்சுருப்போம், க்ளீனாக இருக்கும். ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி பழைய நிலைமைக்கு ஆகிடும். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ மார்னிங்கே வந்து நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் குழம்பு எதுவும் வைக்கல, அதனால் முட்டை சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லானதை சொல்லுவேன். இப்போ டைம் 11 o'clock ஆகிடுச்சு. இப்போ தம்பிக்காக தான் ஃபுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவகேடோ கசக்க தாங்க செய்யும், இருந்தாலும் வந்து உடம்புக்கு ஹெல்த்தி, சாப்பிடவும் பிடிக்காது அவனுக்குன்னு இல்லை, மோஸ்ட்லி எல்லா பேபிஸ்க்கும் இப்படிதான் இருக்கு. கட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கும்ல அதை மட்டும் சுரண்டி எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸை ஊற வச்சுட்டு அவகேடோ கூட அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் போட்டு